राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। व्रज मंडल परिक्रमा ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சில கேள்விகள்லாம் கேட்குறேன். நேற்று இந்த அஷ்டசகிகளுடைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். 8 பேரில் 6 பேர் சொன்னேன் நான். லலிதா, விசாகா, இந்துலேகா, துங்க வித்யா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பக்கதேவி இல்லாட்டி சம்பக்கவல்லி, இவர்கள்தான் அஷ்ட சகிகள் அப்படின்னு. ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அதே சில சமயத்தில் அதே கேள்வி கூட நான் கேட்டிருப்பேன். ஆனால் அது எல்லாமே பகவத் விஷயத்தில் உங்கள் மனசு அப்படி திரும்ப 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 இழுத்து கொண்டு வரத்துக்காக. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள், மனிதர்கள் மாறுகிறார்கள், இயற்கை மாறுகிறது, நம்முடைய தேவைகள் மாறுறது, உடம்பினுடைய பலம் பலகீனம் மாறுறது, கேட்கிற விஷயங்கள், பார்க்கிற விஷயங்கள், சில சமயங்களில் அந்த காலத்தில் நடந்த சில நம்ம மனசு கசப்பான விஷயங்கள் எங்கிருந்தோ உள்ளுக்குள்ளேருந்து அப்படி வெளில வரும். அது நம்மளாக யோசிக்க மாட்டோம். அது எங்கேயோ புதஞ்சு கிடக்கிறது இல்லையா, அது இப்படி வெளியில் வரும். ஜடபரதருக்கே வருது. ரகுகுணன் பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்ணும்பொழுது அவருடைய கடந்த கால வாழ்க்கை ஞாபகம் எல்லாம் வந்து அதெல்லாம் அவர் பேசுகிறார். அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினதில்லை. ஆனால் அன்னைக்கு கடந்த கால விஷயங்களை கூட சொல்கிறார். அப்போ இந்த கபம், வாதம், பித்தம் இதுக்கு தகுந்தா போல் மனசினுடைய ஸ்திதி மாறுறது, ஏறி இறங்கி ஏறி இறங்கி. அப்போ நம்மளுடைய இந்த மனசுன்றது சஞ்சலம், இதனுடைய ஸ்வபாவம், மன சஞ்சல ஸ்வபாவம். இது இப்படியே இருக்கேன்னு வருத்தப்பட்டு ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறது. அதாவது யோசிக்கலாம். விசாரம்னு பேர் இதுக்கு. ஆத்ம விசாரம், வேதாந்த விசாரம், ஞான விசாரம், வைராக்கிய விசாரம், பக்தி விசாரம். விசாரம்னு அறிவு உண்டு, விசாரிக்கிறது சொல்கிறோம் இல்லையா, விசாரம். அதை ஆராய்ச்சி பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வெளில தூக்கி போடுறது. அதுக்கு பேர் ஆத்ம விசாரம். நான் யார், உலகம் என்ன, ஜனனம்னா என்ன, மரணம்னா என்ன, உடம்புன்னா என்ன, இந்திரியங்கள்னா என்ன, எதனாலே கோபம், எதனாலே அழுகை, எதனாலே பயம், எதனாலே சந்தேகம், எதனாலே குழப்பம், எதனாலே நிம்மதி, எதனாலே திருப்தி. இப்படி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு விசாரம் பண்ணிட்டு போய் உள்ளுக்குள்ளேருந்து பதில் கிடைக்கும். அதெல்லாம் தான் உபனிஷத் வாக்கியங்கள். அதில் நம்ம வேதவியாசர் ஏன் எனக்கு அதிருப்தி, மகாபாரதம் எழுதிட்டு ஏன் எழுதியாச்சு, ஏன் இன்னும் அதிருப்தி, வேதத்தினுடைய எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு, அப்போ ஒரு திருப்தி தானே வரும், ஏன் அதிருப்தி, அதை விசாரிக்கிறார். ஏன் 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 ஏன்னு விசாரிச்சு அவருக்கு புரியுறது. ஓ, நான் பகவத் விஷயத்தை தவிர மற்றதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன், இருந்தாலும் இல்லை என்னோட கூட நான் பகவத்கீதை சொல்லியிருக்கேன், உயர்ந்ததான பகவத்கீதை சொல்லியிருக்கேனே, சகஸ்ரநாமம் சொல்லியிருக்கேனே, விதுர நீதி சொல்லியிருக்கேனே. ஆனால் உள்ளுக்குள்ளே வருது, இல்லை நீ இன்னும் பகவத் விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கலாம், அதனால தான் உனக்கு அதிருப்தி. அது விசாரிக்க விசாரிக்க என்ன ஆகிடுது, நாரதர் வந்து இவர் விசாரித்ததும் சரி, இவருக்கு வந்த பதிலும் சரின்னு அவருக்கு ஒரு கான்கிரீட்டாக ஒரு தீர்மானமாக இதுதான் அப்படின்னு சொல்கிறார். வேதவியாசருக்கும் இந்த விசாரம் இருக்கு, அதனால் இது தப்பு கிடையாது. அந்த மாதிரி விசாரித்து அந்த விசாரத்தில் அப்படியே ஆழமாக போய் ஜெயிக்கிறது ஒன்று. எல்லாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. எல்லாரும் அதிருப்தியாக உடனே மாறணும், வலியாக உடனே மாறணும். இன்ஸ்டன்ட் பெயின் கில்லர்ஸ்லாம் இது கொடுக்குறா.
எனக்கு உடனே சரியாக போகணும் அந்த நிமிஷம். இப்போ எத்தனை பேர் என் போத வஸ்துக்கள் உபயோகப்படுத்துகிறா? குடிகாரன் இல்லாட்டி இதெல்லாம். ஏன்னா அவர்களுக்கு இந்த யதார்த்த உலகம் தான் பலகீனமானவன், தன்னால் முடியலைன்றத ஏற்றுக்க முடியலை. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இதுக்கு நான் முயற்சி பண்ணி என்னை மாற்றிக்கணுன்றதை விட நான் பலசாலின்னு எனக்கு ஒரு எண்ணம் வரணும். அப்போ நான் பலகீனமானவன்ற எண்ணத்தை மறக்கணும். அதுக்கு எனக்கு இந்த போதை உபயோகமாகிறது. அவ்வளோதான். நிறைய பேர் பார்க்கலாம், நான் பார்த்துருக்கேன், என்னோடய அனுபவத்தில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சில பேருக்கு வாழ்க்கையில் மனைவிக்கிட்ட பெருசாக பேச முடியாது. அவளுக்கு அந்த தைரியமோ இல்லாட்டி ஒரு கோழைத்தனமோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த தண்ணி அடிப்பாள். தண்ணி அடிச்சு வந்து பொண்டாடி அந்த திட்டுவாள், அடிப்பாள். ஏன்னா அவளுக்கு அந்த சாப்பிட்டோன்னு அந்த தைரியம் வரும். அப்போ வந்து இஷ்டத்துக்கு பேசுவாள், என்னெல்லாம் உண்டோ. அது நேரடியாக சொல்ல முடியாதெல்லாம் குடிச்சாச்சுன்னா எல்லாத்தையும் தோண்டி எடுத்து பேசுவா. அந்த ஒரு தைரியம். அப்புறம் என்ன ஆகுனா அவளுக்கு அது பழகிட்டு போயிடுமா, அது சாப்பிட்டா ஒரு தைரியம் அப்படின்னு. சில பேருக்கு உலகத்தில் அவமானமாக இருக்கும். அந்த அவமானத்தை அவளால் ஒத்துக்கொள்ள முடியாது, அதை ஜீரணிக்க முடியாது. அப்போ அதுலேயும் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவா, இந்த மாதிரி போதை பழக்கங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக. சில பேர் மனசுக்குள்ளேயே புலம்பின்னு இருப்பா, மனசுக்குள்ளேயே புழுங்குவார்கள். சில பேர் இதை விசாரம் பண்ணி பரதன் நானே தான் ஆயிடுக, இதெல்லாம் நடந்துருது, சரி எனக்கு இது நடக்கணும்னு இருக்கு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும். அதில் பரதன், நம்ம ராமனுடைய தம்பி, வைத்த விடத்து இருந்தேனும் பரதனை போல இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைய இருக்கு. விசாரம் பண்ணுங்கோ. ஆமாம், நீங்கள் எதோ இழந்துவிட்டாள், இந்த இழந்த துக்கம் இருக்கும், அது வலிக்க தான் செய்யும். என்னோட ஹோமியோபதி டாக்டர் சொல்லுவார், நடக்கும்போது வலிக்கிறதா ஓலினி அடித்து நடங்கோ, நடக்க தான் வலி சரியாகும். உட்காந்துட்டே இருந்தால் வலி சரியாகாது. நடக்கும்போது வலிக்கிறதா ஓலினி அடிச்சுக்கோ, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த லோக்கல் அனஸ்தீஷியா மேலெல்லாம் அப்படியே ஜிவுன்னு இருக்கும், அதை நடந்துருங்கோ, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கோ. ஆனால் அப்படின்னு வலிக்கும், வலிக்காமலாம் இருக்காது அப்படின்றது ரொம்ப அழகாக நான் பார்த்துருக்கேன். ஜிம் ட்ரெயினர்ஸ் வலிக்கிறதா, அப்போ தான் உனக்கு மசில்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்வா. ஏன்னா முதல் நாள் எக்ஸசைஸ் பண்ணால் வலிக்கும், அடுத்த நாள் வர வேண்டாம் தோணும், சொல்லி அனுப்பா. போனால் நல்லா வலிக்கும், நல்லா தூக்கம் வரும். ஏன்னா உடம்பு வேலை கொடுக்குறதில்ல, இவ்வளோ வருஷம் சும்மா ஓட்டிட்டல, அதனால் வலிக்க 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 கல் மாதிரி ஆகும். அது ஒரு மோட்டிவேஷன். நிஜமாக அந்த வலி நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாள். நோ பெயின் நோ கெயின். இது வந்து உடல் உழைப்பில் நிச்சயமாக உண்டு. எனக்கு தெரியும், நிறைய வாக்கிங் போகிறதுனால எனக்கு தெரியும். ஆரம்பத்துலலாம் அந்த கால் அப்படி வலிக்கும், எங்கெல்லாமோ வலிக்கும். ஆனால் நடந்து 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 அந்த காலுக்கு பலம் அப்புறமா கூடும். வாழ்க்கையும் அப்படி தான். நான் பார்த்துருக்கேன், சில பெண்கள்லாம் உண்டு, இந்த நிறைய குடிகார கணவன், சந்தேக பிராணி கணவன்லாம் அடிப்பான். அடித்து 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 அவளுக்கு என்ன ஆகுன்னா, அந்த அடியிலே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை கற்றுட்டுருவான். இப்போ கடுமையான பனிப்பொழிவு இருக்கக்கூடிய இமயமலை பிரதேசங்களில் வாழக்கூடிய காவல் காக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினர் அதை ஏற்றுப்பா, அதில் உடம்பை பழக்குவா. அது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். இப்போ நமக்கெல்லாம் கொஞ்சம் கிளைமேட் மாறினாலே, நான் பார்க்குறேன், இந்த மார்கழி வந்தாச்சுன்னா யாரா உடம்பு சொன்னால் உடனே கிளைமேட் அப்படின்வா. நான் பார்த்துட்டேன், அது மழை பெஞ்சா உடனே கிளைமேட். அது தமிழ்நாட்டுக்கு ஒரு வியாதி உண்டு. தொடர்ந்து ஒரு 4 நாளாக தலைக்கு குளித்தேன், ஜுரம் வந்துடுத்து, ஜலதோஷம் பிடிச்சிருத்துன்னு. நான் சொன்னேன், கேரளாக்கார டெய்லியே தலைக்கு தான் குளிச்சுட்டு இருக்கா, அவள் ஒன்றும் சொல்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மனசு சின்ன வயசுலேருந்து 2 நாள் தலை குளிச்சா போதும், நிறைய வாட்டி நீ தலை குளிச்சா மழையில் நனைகிற, ஜலதோஷம் பிடிச்சிருத்தோ, எல்லாம் மனசு, இந்த விசாரம். அதனால தான் உங்கள் மனசுக்கு திரும்ப திரும்ப இந்த சத்சங்கம்லாம் ஏன் இவ்வளோ சொல்கிறோம். பழைய விஷயமே திரும்பி சொன்னாலும் பழைய கவலைகளை திரும்ப திரும்ப நினைக்க முடியும்னா, கிருஷ்ணனோட பழைய கதைகளை திரும்ப திரும்ப நினைக்கலாமே. பழைய அவமானங்களை திரும்ப திரும்ப நினைக்க முடியும்னா, பழைய ராமாயணத்தை கோடி தடவை நினைக்கலாமே. பழைய அசிங்கங்களை நினைக்க முடியும், பழைய தோல்விகளை நினச்சி இப்போ வருத்தப்பட முடியும்னா, பழைய வாமன கதையோ நிருசிம்ம கதையோ கேட்டு இப்போ தைரியத்தை வர வச்சுக்கலாமே. எல்லாமே பழசு தானே. இப்போ நம்மளுடைய கடந்த காலம்ன்றது பழசு தானே.
ராமாயணம் பழசு தான், கிருஷ்ணலீலா பழசு தான், விரஜமண்டல பரிக்கிரமா பழசு தான், பிருந்தாவனம் பழசு தான், ஜீவன் பழசு தான், பரமன் பழசு தான், வாயும் பழசு தான், வயிறும் பழசு தான், பசியும் பழசு தான், சாப்பாடு மட்டும் தான் புதுசு. அதுவும் சில இதெல்லாம் பழசு தான். பழைய அரிசி நல்லா இருக்கும், புது அரிசி வேண்டாம் குழையிறதுன்னு இல்லையா, அவ்வளோதான். அதனால் மனசு கவலைகள் வரும், அப்படியெல்லாம் கவலைகள் இல்லாமலாம் இருக்க முடியாது, வரும். அதை மேற்கரிச்சென்று வாழ பழகணும், அதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு வேலையை பார்க்க பழகணும். நான் சில டாக்டர்ஸ்லாம் பார்ப்பேன், டாக்டர்ஸ் கூட விட்டுருங்க, நர்ஸு எத்தனை பேர் அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது, சின்ன சின்ன பசங்க தானே, வாழ்க்கையோட பிடிச்சிருக்கு, நர்ஸ் ஏதோ படிச்சுட்டு வரா, ஒரு நாளை போல் ரத்தம், மனுஷாலோட வலி, அவள் புலம்புவா, ஹாஸ்பிட்டல் எப்படிலாம் புலம்புவா, வயசானவா வருவா, இள வயசுக்காரா வருவா, ஆண்கள் பெண்கள், டெய்லி ஒரு வியாதி, அடி, ரத்தம், இதே சின்ன பசங்க தானே. ஒரு 50 வயசு ஒரு நர்ஸம்மா இருக்கான்னா பழகிடுதுன்னு சொல்லலாம். 18-19 வயசு ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சு ட்ரைனிங் வரும். நம்ம ஆத்து பசங்கள் மாதிரி தானே, அதெல்லாம் ஷிஃப்ட்டில் வரும், 2 ஷிஃப்ட் பண்ணும். அப்போ அந்த குழந்தைகள் அதை தாண்டியும் சிரிச்சுண்டு பேசிண்டு வாழ தெரியறது வாழ்க்கையில். அப்போ விசாரம் பண்ணணும் இல்லையா, கிருஷ்ண கதை கேட்கணும். எது ஈஸினா கிருஷ்ண கதை கேட்கறது ஈஸி. நான் விசாரம் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். திருப்பி தோண்டி துருவி நம்ம இதெல்லாம் மறக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அதாவது போதையில் இருக்கணும், யதார்த்தத்தை மறக்கணும்னு ஆசைப்படுறான், நம்மளும் அதான் ஆசைப்படுறோம். நமக்கான போதை கிருஷ்ணலீலா, விரஜமண்டல பரிக்கிரமா, ராமாயணம். இந்த போதை கெடுதல் பண்ணாது, இந்த போதை நன்மை செய்யும். இந்த போதையினால் உலகத்துக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, இந்த போதையினால் பொருள் செலவு இல்லை, இந்த போதையினால் உடலுக்கு நஷ்டம் இல்லை, இந்த போதையினால் காலம் வீணாக போகலை. இப்படி காலம் விரயமாகும், வீணாக போகிறது இல்லை. ஏன்னா இப்போ போதை இறங்கிடுத்து அப்படின்னா திரும்பி அவன் குடித்தா தான் அந்த போதை வரும். கிருஷ்ணலீலா எத்தனை வாட்டி வேணா, இப்போ நான் சத்சங்கம் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் இருக்குன்னா எத்தனை 1000 தடவை வேணால் நீங்கள் கேட்கலாமே, காப்பி ரைட்டும் கிடையாது, இவ்வளோ தடவை தான் கேட்கணும், அதுக்கு மேலே கேட்க முடியாது, லிமிட்டேஷன்லாம் கிடையாது. இந்த அமேசான் ப்ரைம்லலாம் இதுக்கப்புறமா எத்தனை வாட்டி ஒவ்வொரு வாட்டியும் பைசா கட்டணும், ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் வாட்டி வாட்ஸ்அப்பில் போடுறோம். நீங்கள் 50,000 தடவை கூட ஒரே கிருஷ்ணலீலையை திரும்ப 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 கேட்டு மனசை திருப்பி கொள்ளலாம். அதுக்கு தான் இவ்வளவு சொல்கிறேன். அதாவது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு முதல்ல உங்களுக்கு புரியணும். ஏதோ ஒரு பாட்டுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுன்னு இருக்கார், நமக்கு தோணும் போது கேட்போம், இல்லாட்டி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்காகவே பகவானுடைய கட்டளையினால் பிரத்யேகமாக பண்ணிட்டு இருக்கும். இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் மனசுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக சொல்லப்படுகின்ற அக்கறையோடு கூடிய கிருஷ்ண விஷயம். அதுவும் மானசீகமாக நீங்கள் ஒரு விரஜ மண்டல பரிக்கிரமா பண்ணிட்டுருக்கு. அந்த இடத்துல நீங்கள் பார்த்ததே கிடையாது. நான் சொல்கிற பல ஊர்கள் பேரில் இன்னும் உங்கள் மனசை கூட நின்று இருக்காது. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணலீலையை அனுபவிச்சிருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொன்றா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் அடுத்தது சாந்தனு குண்டம், சதோஹா அப்படின்னு பேர். சாந்தனு யார்? அந்த சாந்தனு நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். அந்த சாந்தனு யார்? வேற யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை விசேஷமான ஒருத்தர் இந்த சாந்தனு. சாந்தனு குண்டம்னு பெயர். சரி, சாந்தனு குண்டத்துக்கும் கிருஷ்ண பலராமனுக்கு என்ன சம்பந்தம்? எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க மாடு மேய்ப்பாங்க. அது சாந்தனு குண்டமாக இருக்கட்டும், வேதவியாசராக இருக்கட்டும், இல்லாட்டி ஆதிவராக சுவாமியாக இருக்கட்டும், நம்ம ஆளுக்கு ஒரே வேலை தான், எங்கே போனாலும் மாடு மேய்க்கணும். அது கிருஷ்ணனுக்கு முன்னாடியே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிருஷ்ணனுக்கு முன்னாடியே மதுரா பிருந்தாவனம்லாம் ரொம்ப நாள் முன்னாடியே. கிருஷ்ணன் தான் இல்லை ஜூனியர் மோஸ்ட்டு. ராமாயண காலத்திலேயே மதுராவை சத்ருகனன் ஸ்தாபிதம் பண்ணியாச்சு. அவனுக்கு முன்னாடியே துருவன் அங்கே தபஸ் பண்ணியாச்சு. எங்கே துருவன்? எங்கேயோ துருவன். சிருஷ்டி ஆரம்பத்தில் மனுஷர்கள் ஆரம்பிக்கிற அந்த சுவாயம்புவ மனுவினுடைய அதில் வந்தவன் துருவன். 3வது மனிதர்களில் 3வது தலைமுறைன்னு சொல்லணுமா, அப்படி வந்தவன் துருவன். அவன் தபஸ் பண்ணான்னா எவ்வளோ பழசு இந்த மதுவனம், மதுரா மண்டலம், என்னத்த சொல்கிறது? இதில் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இதோ கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்த்தேன், கொஞ்ச நாள் முன்னாடி கிருஷ்ணன் லீலை பண்ணியிருக்கான்.
அதுக்கு ஒரு காலத்தில் லாங் லாங் யகோ சோ லாங் யகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் துருவன் தபஸ் பண்ணான். அவ்வளவு பழசு மதுரா மதுவனம் எல்லாம். இந்த கிருஷ்ணன் இங்கே வந்து அழகாக மாடுகள் மேய்ச்சிருக்கான் ஜோரா. இந்த ஒரு குண்டத்தில் அழகாக மெயினாக மாடுகள்லாம் தண்ணி குடிக்க அழிச்சுட்டு வருவானா கண்ணன். வா இங்கே நல்லா தண்ணி இருக்கும். அதாவது இந்த மாட்டுக்காரன் ஜாலியாக விளையாடினா ஜோராக கோபஸ்திரிகளோட ராசம் ஆடினா குழந்தைகளோட விளையாடினான்றோம். மாடுகளுக்கு எங்கே தண்ணி கிடைக்கும், எந்த பக்கம் போனால் அதுக்கு நல்லா புல் மேய முடியும், எங்கேயாவது மாட்டின்டா அதுகள் எப்படி காப்பாற்றலாம் எல்லாம் தெரிஞ்சு பண்ணுவான். ஆனால் வெளியில் விளையாட்டு பிள்ளையாக காட்டிப்பான். அது கிருஷ்ணவதாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது ரொம்ப சீரியஸ், நான் ஆஃபீஸ் வேலையில் சீரியஸாக இருக்கணும், ரொம்ப சீரியஸ் சின்சியர். மாடு மேய்க்கிறதுல கிருஷ்ணனை போல சின்சியர் யாருமே கிடையாது. அது கர்மன் ஏவ அதிகார கடமையை செய்யு சொல்கிறான்னா அத்தனை ஸ்ரத்தையோட மாடு மேய்க்கிறத அவ்வளவு ஜோரா பண்ணவன் கண்ணன். ஸோ இவன் மாடு மேய்க்க வருவான். அழகாக இந்த குழந்தைகள்லாம் அவன் கூட வருவா. விதவிதமாக இந்த சந்தன குண்டத்தினுடைய கரைகளில் விளையாடுவா. மாடுகளை தண்ணி குடிக்க அழிச்சுட்டு வருவா. விளையாட்டுட்டே இருப்பா. மாடுகள் தண்ணி குடிக்க டைமில் அழிச்சுட்டு வருவா. இவாளும் தண்ணி குடிப்பா. மாட்டு மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பான். ராஜ கோபாலன். மற்ற பசங்கள்லாம் கிருஷ்ணன் இருக்காண்டான் ஜாலியாக இருப்பான். அவளுக்கெல்லாம் அது கவலையே கிடையாது. இப்போ நம்ம மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது, அது பாடு அதுக்கு கவனம் முழுக்க விளையாட்டில் மட்டும்தான் இருக்கும். நேரமாகிறது, சாப்பிடணும், இல்லாட்டி அங்கே கதவுல இடிச்சிக்க கூடாது, அதெல்லாம் தெரியாது. நம்ம தான் சாரை ஒதுக்கி வைப்போம், அங்கே ஓடாது, ஜாகிரதை, தண்ணி இருக்குது, சிந்தி இருக்கு, வழுக்கும். நாம கவனம், நம்ம அது கூட தான் விளையாடிட்டு இருப்போம், சிரிச்சுட்டு இருப்போம், அது கூட பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு விளையாட்டு ஆனந்தம் இதில் மட்டும்தான். நமக்கு அதை பாதுகாக்கிற பொறுப்பு. நேரமாகிறது, வாசலில் யாராவது பெல் அடிக்கிறாளா, கதவை திறப்பாளா, நேரம் ஆகிடுத்து, இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது அப்படியே அந்த விளையாடுற மூடில் அப்பப்போ இந்த ஆம்பளை பசங்க பழக்கம் உண்டு. சூச்சு வந்தால் குஞ்சு பிடிச்சிக்கும், போகாது. நம்மளா பார்த்து சூச்சு வரதா, சூச்சு இல்லைன்னு அதுக்கு தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் இழுத்துன்னு போனால் வர ஏதோ அதுக்கு ஒரு விளையாட்டை காட்டி அதை சூச்சு அழிச்சுட்டு போய் அதை சூச்சு விட்டுட்டு திரும்பி கொண்டு வரணும். அதானே. அப்போ நமக்கு அதனுடைய உடம்பு, நேரம் எல்லாத்துலேயும் ஆக்கிற, அதுக்கு விளையாட்டில் மட்டும் ஆக்கிற. கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. ஃப்ரெண்ட்ஸோட கர்மாவில் அவன். அதனால தானே 11.5 வயசில் சக்கலத்தையும் விட்டு டக்குன்னு மதுரா கிளம்ப முடிஞ்சது. கடமையே இல்லைன்னா இங்கே ஜாலியாக இருக்கான்னு இருந்திருப்பான். எத்தனை ஒவ்வொரு நாளும் பூதனாலிருந்து திருநாவர்தன்லேருந்து சரி யசோதாமாட்ட படுத்தினா, உரலோட கட்டி போட்டா, சரி ஜாலியாக உட்காந்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸோடன்னு இல்லாமல். அதுக்குள்ளே நாரதர் சொன்னதை யோசனை பண்ணி மருத மரங்களை பார்த்து இந்த கேப்பில் அவளை கொண்டு தள்ளி விட்டு அவளுக்கு ஒரு சத்கதி கொடுத்து, இது எல்லாம் மற்றவா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இவாளை அனுப்பி வச்சுவிட்டு, அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னா யாரோ 2 பேர் வந்தால் அந்த குழந்தைகள் சொன்னால் மற்றவா நம்ப மாட்டான்னு தெரிஞ்சு இது நடந்ததுன்னு ஒரு விட்னஸ் மட்டும் இவாளை வச்சுட்டு இவாளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து. என்ன தெரியும் நமக்கு கிருஷ்ணனை பற்றி? நம்ம நினச்சிருக்கோம் கிருஷ்ணனா ஏதோ விளையாட்டுத்தனமாக எதையோ பண்ணிட்டு இருக்கான், ஜாலியாக இருக்கான், ஜாலியான அவதாரம்னு. நிஜமாக சொல்கிறேன், சாமியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சாமியாக இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஆசாமியாக இருக்கிறது சுலபம். அதுவும் கிருஷ்ண அவதாரம் அத்தனை சிரேஷ்டம். ஸோ கண்ணன் அவ்வளவு அழகாக ஜோரா ஜம்முன்னு இங்கே வந்து மாடுகள் மேய்ச்சிருக்கான். அற்புதமாக குழந்தைகளோட விளையாடி இருக்கான். அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த சாந்தனு குண்டம். இல்லாமல் ரிஷபானு தேவர் நித்தியம் இங்கே வருவார். இவன் விளையாட்டு போகிறதெல்லாம் இருக்கும். ரிஷபானு தேவர் நித்தியம் வருவார். என்னடான்னா சூரிய தேவ உபாசனைக்கு வருவார். அழகா. ஏன்னா கம்சனால் பிரச்சனை வந்துடக்கூடாது. பொன் குழந்தை வச்சிருக்காருல்ல, அந்த கவலை இருக்கதானே ஜனகருக்கே உண்டு. கவலையே இல்லாத ஜனகருக்கே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தது, பெரியாழ்வாருக்கே இருந்தது. கவலைன்றதை விட அந்த கடமையை நல்லபடியாக முடிக்கணுமேன்ற ஒரு ஜாக்கிரதை. அப்போ அவளுக்கு தெரியும் ராதாராணி ஸ்வயம் தேவி தானே.
அப்பா டெய்லி வர்றது, இங்கே அர்க்கியம் விடுறது, ஏன்னா அவருக்கு தெரியும் கம்சனோட பயத்தினால பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரால் வேற வேற க்ளோஸ் ஃப்ரெண்டு நந்தபாபாவுடைய பையனுக்கு வேறு மாற்றி மாற்றி கஷ்டம் உண்டாகிறது. நன்னா இருக்கணுமே நந்தகோபர், அந்த குழந்தை நன்னா இருக்கணுமே, எப்பயோ எவ்வளவோ வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கணுமே. நேரடியாக பார்க்கும்போது எல்லாம் பேசிப்போம். ஆனால் மனசுக்குள்ளே நமக்கு வேண்டப்பட்டவர்களாக ஒரு பிரார்த்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லையா? ஸோ ரிஷபானு தேவர் இங்கே வந்து சூரிய தேவனுக்கு அர்க்கியம் விட்டு பிரார்த்திப்பாளாம். கூட இந்த பொண்ணு ஓடி வரும், அப்பாவோட வாடி பொண்ணே ஐஷன் வந்துடுவார், நானும் வரையப்பான்னு வரும். இப்போ அர்க்கியம் விட்டு சூரிய தேவனிடத்தில் எல்லோரும் நன்னா இருக்கணும், நீ பார்த்துக்கோ, குழந்தைகள்லாம் பெருசாகிறா, மாடுகள்லாம் நன்னா இருக்கணும், அவளுடைய சொத்து சுகம் இதை பாதுகாக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது தர்மம் தானே. அவள் அப்பா அப்படிலாம் பிரார்த்தனை பண்ணால் இது சூரிய தேவனை கைகூப்பி கிருஷ்ணனே கணவனாக வரணும்னு பிரார்த்திச்சுக்குமா. அவள் கோவில்லையே எல்லாரும் ஒன்றா நின்னாலுமே கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா பந்து ஃப்ரெண்டு அக்கா தங்க அண்ணா தம்பி அவாவா மனசில் எது பிராதான்யமோ அதுதான் முதல்ல பிரார்த்தனை பண்ணுவேன். எல்லாரும் நன்னா இருக்கட்டும் பிரார்த்திப்போம் குடும்பத்தில், அது வேறு விஷயம். ஆனால் சிலதெல்லாம் நம்ம மனசில் அழுத்துறது, நம்ம மனசுக்கு எது முக்கியமான தேவையோ அதுதானே பிரார்த்தனை பண்ணுவோம். இங்கே அப்பா இப்படி அறிக்கை விட்டு பிரார்த்தனை பண்ணா, பொண்ணு கண்ணனே மணாளனா வரணும், அவனுக்கு பிடிச்சா மாதிரி இருக்கணும். ஆண்டாள் அப்படி தானே, பெரியாழ்வார் மாலை கட்டி போடும்பொழுதெல்லாம் உனக்கு பிடிக்கணுமேனு மாலை கட்டி போட்டார். இது நான் மாலை கட்டி போடுறது அவனுக்கு என்ன பிடிக்கணுமேன்னு. ரெண்டு பேரும் மாலை கட்டி தான் ஒன்றா தான் மாலை கட்டுறா, ரெண்டு பேரும் ஒன்றா தான் பட்டபத்திர சாஹிபே பார்க்குறா. அவனுக்கு கொடுத்தாம இருக்கணும், என்ன இருக்கணும், இவளுக்கு நான் அவனுக்கு ஜோடியாக இருக்கணுமே, அவனுக்கு பிடிச்சாம இருக்கணும். அப்பாவும் பொண்ணும் தான், ரெண்டு பேருமே கிருஷ்ண பக்தர்கள். ஆனால் அவருக்கு வாத்சல்யம் யசோதா போல, பெரியாழ்வார் பாசுரத்தில் வாத்சல்யம் தான் ஜாஸ்தி. ஒரு பரகால நாயகி பராங்குச நாயகி மாதிரி ஒரு நாயகி பாவம்ன்றது பெரியாழ்வார் பாசுரங்களில் கிடையாது. யாரோ கோபி பேசுகிற மாதிரி தான் ஒரு கோபியாக அவர் பேசினது கிடையாது. பெரியாழ்வார் ரெண்டு கோபிகள் பேசுகிறா, ஒரு கோபி பேசுகிறா, அப்படிதான் போகுமே ஒழிய பரகால நாயகி பராங்குச நாயகி மாதிரி தங்களையே கோபியா பாவிச்சுக்கிற பாவம் பெரியாழ்வாரோட கிடையாது. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், இவர்களுக்கெல்லாம் அந்த கோபி பாவம்ன்ற அந்த லிஸ்டுக்குள்ள போனது மெயினாக யாருன்னா நம்ம ஆழ்வார், நம்ம திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் கூட லேசா தான். ஆனால் இவா ரெண்டு பேரும் இந்த நாயகி பாவத்திலேயே அவ்வளவு புலம்பு இருக்கார்கள். எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவதினி நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின்னு. திருமங்கை மன்னனோ இடவெந்தை எந்தை விரானை என் நினைத்திருந்தா, என் பொண்ணுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காய், திருவிடவெந்தை பெருமாளேன்னு. பெரியாழ்வார் தொண்டடிப்புடி ஆழ்வாரெல்லாம் சாதாரணமாக நாமஜபத்தை மட்டும் தான் பேசிட்டு இருப்பா. பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமலச்செங்கன் எல்லாம் இதை விட வேறு வசதியான உண்டா? சாதாரணமாக நம்ம பொதுவில் பேசுகிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேர் பேசுகிறேன், இதோட என்ன சுகம் இருக்குது, சாமி இங்கே இருக்கா, இந்திரலோகம் போய் என்னதான் பண்ண போகிறோம், இங்கே ஏன் என்ன தானே இருக்குது, இந்த ஊர் என்ன தானே இருக்குது, அப்படி பேசுவார். அதே எங்கனையோ அன்னை நீர்காள் முனிவது நீர் என்னையம்மா திட்டுற உங்கள் திருக்குறுங்குடி நம்பிதான் அப்படி இருக்கார். தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு அம்மாவா பொண்ணை நினச்சி உருகிற மாதிரிலாம் உண்டு. வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால் பெரியாழ்வார் ஆண்டாள் ரெண்டு பேருமே போனாலும் ரெண்டு பேருடைய அனுபவ பாசுரங்களை ஆண்டாள் பாசுரத்தில் திருப்பாவை மட்டும்தான் பொதுவில் தைரியமாக பேச முடிகிறது. வாரணமாயிரம் சொல்லலாம். ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி எல்லா பாசுரங்களையும் பொதுவில் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த பாவம் இல்லாதவாளுக்கு அது விரசமாக தோணிப்படும். ஏன்னா அவள் லெவலில் தான் அது யோசிக்க போகிறான். அவளுடைய அந்த பாவத்துக்கு அந்த பாவத்துடைய ஒரு ஒரு என்ன சொல்ற மின்னல் கீற்று மாதிரி இது வசத்தின்னு புரிஞ்சாலாவது அது கேட்கலாம். அதுக்கு வேதாந்த தத்துவ விசார அர்த்தங்கள்லாம் போட வேண்டிய அவசியமே தான், சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம். அவ்வளவு அழகான ஒரு அனுபவம், ரொம்ப அழகாக இருக்கும். அது இதுக்கு நாச்சியார் திருமொழிக்கெல்லாம் ராமானுஜர் சொல்லி மற்றவா கேட்கலாம், அவ்வளோதான், வேறு யார் சொல்ல முடியும். அப்போ இந்த குழந்தை எனக்கு கண்ணனே வேணும்னு பிரார்த்திச்சுப்பா, அவர் எல்லாரும் நன்னா இருக்கணுமேன்னு பிரார்த்திச்சுப்பா. அப்படி இந்த சந்தனு குண்டம், சாந்தனு சந்தனு இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவருடைய குண்டம் இது. ஏன் இதுக்கு அந்த பெயர் நாளைக்கு சொல்கிறேன். சந்தன குண்டம் ஆரம்பிச்சிருக்கோம். அவ்வளோ விசேஷமான ஒரு இடம் இது. சதோஹா அப்படின்னு இதுக்கு பெயர். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிங்க யார் இந்த சந்தனு மகாராஜான்றதை கண்டுபிடிங்க.
சாந்தனவம் புனரேவாபியபாஷத அப்படின்னு டெய்லி சொல்லிட்டு சாந்தனவம். அந்த சந்தனுடைய புள்ள கிட்ட புனரேவாபியபாஷத மீண்டும் ஒரு முறை கேட்டார். புனரேவ யார் கேட்டார்? யுதிஷ்டர் கேட்டார். சாந்தனவம் சந்தனு பிள்ளை கிட்ட கேட்டார். யாரு? யோசிங்கோ, மீதி நாளைக்கு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.